அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திருவை ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரத்திற்குள் அழைத்து செல்ல நம்மை அன்போடு அழைக்கின்றது. இந்நாள் ஒரு சிறப்புமிக்க நாள். ஆம், நம் பங்கில் இறைவார்த்தை சபை குருக்கள் செய்து வரும் பணி சொல்லில் அடங்காது. இந்த தன்னார்வ உள்ளங்களை அழைத்து புடமிட்டு உருவாக்கி நமக்கும் நம் நல்வாழ்வுக்கும் தாரா உள்ளத்தோடு தந்து கொண்டிருக்கும் இறைவார்த்தை சபை நிறுவனர் புனித அர்னால்டு ஜான்சனின் நினைவு நாள் இன்று. இவர் அன்று விதைத்த விதை இன்று ஒரு தோட்டம் அல்ல, பல வனங்களாக மாறி பல்வேறு நாடுகளில் இறை சேவை செய்து மக்கள் பணியாற்றியும் பாறைக்கும் இறைவார்த்தையும் போதித்து வருகிறார்கள். காலங்களுக்கு ஏற்ப இறைவார்த்தை பணியில் தம்மை தாமே செதுக்கிக் கொண்டு நவீன தொழில்நுட்ப உதவிகளோடு இவர்கள் செய்து வரும் இறைவனின் உன்னத இறைவார்த்தை பணி சிறக்கவும் தன்னார மனமுள்ள இளைஞர்கள் இவர்களுடன் சேர்ந்து திருஅவையை அலங்கரிக்கும் அணிகலனாய் மாறிட வேண்டும். உருக்கமுடன் இத்திருப்பள்ளியில் பங்கெடுப்போம். மேலும் இன்றைய நாளில் அன்பர் இயேசுவின் முதல் புதுமையை சிந்திக்க அழைப்பெடுக்கிற திருஅவை மேலும் ஒரு படி மேல் சென்று அன்னை மரியாளின் தாய்குலத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்தவர் துயரம் அறிந்த அன்னை மரியாள் அவர்களுக்காக தன் ஒரே மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகிறார். தாய் சொல்லை தட்டாத பிள்ளையார் அவரும் தம் தூய திருக்கரங்களால் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். ஆம், வெறும் தண்ணீரை, குணம் மனம் இல்லாத தண்ணீரை ரசமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தோட செய்கிறார். இயேசுவின் வருகை இருளை ஒளியாக, சோகத்தை இன்பமாக, வறட்சியை பசுமையாக மாற்றுகிறது. எனவே இந்த நன்னாளில் உப்புசப்பட்ட நம் வாழ்வை இயேசுவிடம் ஒப்படைப்போம். அவர் ரசனையுள்ள வாழ்வாக, மகிழ்ச்சி நிறைந்த வளங்கள் பொங்கும் வாழ்வாக மாற்றுவார். இயேசு வந்தால் நம் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். மூடிய கதவுகள் திறக்கும், ஆலய மணிகள் ஒலிக்கும், நோய் விட்டு நீங்கும், புதுவாழ்வு மலரும். இணையுங்கள், உங்கள் உள்ளங்களை இறைவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். Amen.
புனித அர்னால்டு ஜான்சன் எஸ்விடி சபையினுடைய நிறுவனங்களுடைய திருநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே எஸ்விடி சபைக்காகவும் ஆங்கில எஸ்வி சபையினுடைய தலைவர் மற்றும் மாநில தலைவர்களுடைய கருத்துகளுக்காகவும் அருட்பணியாளர்களுடைய கருத்துகளுக்காகவும் அருள் சகோதரர்களுடைய கருத்துகளுக்காகவும் அனைத்து இறைவாக்கு சபை உறுப்பினர்களுடைய கருத்துகளுக்காகவும் மிக குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி வளர் எஸ்விடி அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் ஆண்டவர் இந்த புனிதருடைய பணியால் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நன்மனிலே சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். மேலும் இந்த இறைவாக்கு சேவையில் ஆயர்கள் குருக்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பதியில் ஜெபிப்போம். திருமதி அல்போன்சா சைமன் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் தொடர்ந்து இறையாசிரியர்கள் இந்த திருப்பதியில் கொடுக்கப்படுகிறது. ஆண்டனியுடைய ஆனந்தத்தை பற்றியும் நாசத்திற்குரிய முத்திரை பற்றியும் ஆண்டனி கிறிஸ்துடைய முத்திரை பற்றியும் இன்று தனது 5வது திருமண நாளை கொண்டாடும் ஜார்ஜ் மினி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசை வேண்டியும் வேண்டுகோளுக்காக திருப்பதியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த கருத்துக்காக நீங்கள் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, சற்றம் சொன்னது போல அர்னால்டு ஜான்சன் எஸ்விடி சபையுடைய தலைவருடைய எஸ்விடி சபையுடைய நிறுவனருடைய இந்த திருவிழாவை அநேக திருச்சபைகளுக்கு கொண்டாடப்பட்டுள்ளது. எனவே அவருடைய பரிந்துரையால் அனைவரும் ஆசிரியப்பட ஆண்டவர் அருள்வரை நமக்கு கொண்டு திருப்பதிகள் சகோதர சகோதரிகளை தூய அறைகளை கொண்டாட நாம் தகுதியாக வச்சுக்கொள்வோம். எல்லாம் சகோதர சகோதரிகளை நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை
அவருடைய கருத்துக்கள் நிறைவேற சிறப்பாக கருத்துக்காக இந்த திருப்பதியை செலுத்தோம். மன்றாடுமாக என்றென்று வாழும் எல்லாம் இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாம் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித அர்னால்டு ஜான்சன் விண்ணக பிறப்புலாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேவமாவே. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் இடத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்ததும் உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஒவ்வொரு மகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணை மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிவருவரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரு. எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரு. பிற
இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என நீ இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப் பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யானை சேர்த்து கீதம் பாடுங்கள். வீணை கொண்டு யாழை செய்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அர்ப்பணித்து அவரை போற்றுங்கள். அவரை போற்றுங்கள். விண்ணுலகம் மண்ணுலகம் கலி கூறட்டும். கடலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். விண்ணுலகும் மண்ணுலகும் களி கூறட்டும். கடலையும் வயல்வெளியும் வாழ்த்து பாடட்டும். நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர். நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர். பூவுலகில் உண்மையுடன்
இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கின்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 4 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்படத்தை அருளுகின்றார், இன்னொருவருக்கோ அதை ஆவியார் அறிவு செறிந்த சொல்படத்தை அளிக்கின்றார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணித்தீர்க்கும் அருட்கொடைகளையும் அளிக்கின்றார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறிவும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகின்றார். அந்த ஒரே ஆவியாரை இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்றார். அவரை தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலிலேயாவில் கானாவில் திருமணம் ஒன்றும் நடைபெற்றது. இயேசு தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை
தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முன்பு அந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் தம்பி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடன் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று இந்த சில நாட்களில் தங்கியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேர் போடுகின்றவை சகோதர சகோதரிகளே, அருட்பணியாளர் ஒருவர் ஒரு பங்கிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். பங்கு மக்கள் ஆன்மீகத்திலும் இறை நம்பிக்கையிலும் மென்மேலும் வளர்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு படிக்க உதவும் நற்பண்பையும் அந்த பங்கு தந்தை பெற்றிருந்தார். அவர் பணியாற்றியது ஒரு மிகவும் வசதியான பங்கு. அவர் பணியாற்றிய அந்த பங்கில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த பங்கு ஒரு பெரிய வசதியான பங்கு என்பதால் ஏழை எளிய குழந்தைகளுடைய பெற்றோர் அவரை அணுகி அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க உதவி கேட்டால் அவரால் முடிந்த உதவியை செய்வார். அதோடு மட்டுமல்லாமல் அவரால் முடியாத ஒரு சூழ்நிலையிலே மற்ற வசதி படைத்த மக்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர ஏற்பாடுகளை செய்வார். அப்படிப்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரர் அந்த அருட்பணியாளர். ஒரு நாள் அவருடைய சொந்த ஊருக்கு திருப்பணிக்கு செல்கின்றார். அந்த திருப்பணி முடிந்து அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். அப்பொழுது அந்த அருட்பணியாளருடைய தாய் அவரிடம், நீங்கள் எத்தனையோ ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய ஊரில் கூட ஒரு ஏழை மாணவன் படிக்க வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே அவனை தயவு செய்து அவனையும் படிக்க வையுங்கள், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு அந்த அருட்பணியாளர் சற்று யோசித்துவிட்டு, சரி, நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன், அவனை படிக்க வைக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார். பிறகு அந்த ஏழை மாணவனுடைய வீட்டுக்கு சென்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல், நீ எப்பொழுதெல்லாம் என்னுடைய உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கேள், படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவன் நல்ல நிலைக்கு வரும் வரை அவனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கின்றார். இன்றைய இந்த நிகழ்விலே பார்த்த அந்த அருட்பணியாளர் எவ்வாறு தன்னுடைய அம்மாவினுடைய பரிந்துரையை ஏற்று அந்த ஏழை மாணவனுக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்தாரோ, அதே போல
நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயினுடைய பரிந்துரையை ஏற்று தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த கானாவூர் திருமணத்திலே ஏற்பட்ட அந்த வருத்தத்தை போக்குகின்றார், மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். அந்த விருந்திலே பங்கு பெற்றவர்கள் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று கவலைப்பட்டு அந்த நேரத்திலே முதல் தரமான தரம் உயர்ந்த திராட்சை ரசத்தை அவர்களுக்கு பரிமாறச் சொல்கின்றார். கிழமை சகோதர சகோதரியே, அந்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் இயேசு நமக்கும் அந்த நம்முடைய தாயார் புனிதமிக்க கன்னிமரியார் வழியாக அற்புதங்களை செய்ய காத்திருக்கின்றார். எத்தனையோ பேர் இன்றும் புனிதமிக்க கன்னிமரியாருடைய பரிந்துரை ஏற்று ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான அற்புதங்களையும் அருளாடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் சொல்ல கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் அந்த புனிதமிக்க கன்னிமரியாருடைய வழியாக நாம் சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் ஆண்டவர் இயேசு பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயமே தவிர தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதை நாடுகிறோம். எனவே புனிதமிக்க கன்னிமரியார் வழியாக ஆண்டவரும் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம், அவருடைய ஆசையை பெறுவோம். இன்று எஸ்விடி சபைகளின் நிறுவனர் புனித அர்னால்டு ஜான்சன் அவருடைய திருவிழாவை நம்முடைய அன்னையார் தாய் திருச்சபையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி நாம் சொல்கின்ற பொழுது அவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவராக இருக்கிறார். தன்னுடைய சபை குருக்கள் மூலியமாக எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லையோ, எங்கெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல் மக்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் தன்னுடைய சபையினுடைய அருட்பணியாளர் மூலமாக அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணியை ஆரம்பித்து வைத்தவர். சிறப்பாக அவருடைய சபையினுடைய அருட்பணியாளர்கள் இன்றும் பல நாடுகளிலே சென்று மிஷனரிஸாக சிறப்பான அந்த நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய பரிந்துரையால் இந்த எஸ்விடி சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும், சபையுடைய தலைவர், எஸ்விடி சபையுடைய தலைவர், மாநில தலைவர்கள், ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவருடைய பரிந்துரையாளர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பகுத்தந்தை அவர்களுடைய கருத்துக்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான தருணத்திலே நன்னாளிலே ஜெபிப்போம். இந்த அர்னால்டு ஜான்சன் வழியாக ஆண்டவரோடு இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த புனிதருடைய பரிந்துரையால் எஸ்விடி சபையில் அவருடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். மேலும் இப்பொழுது நாம் பொங்கல் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் விழா என்று சொல்கின்ற பொழுது அது அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் என்று பல பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. அதற்கு மேலாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு விழா. நல்ல மழை விவசாயம் செய்வதற்கு நல்ல மழையை கொடுத்ததற்காக, தேவையான கால்நடைகளை கொடுத்து உதவியதற்காக, மற்றும் விவசாயம் செய்வதற்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை, கிளைமேட் போன்ற அந்த பற்றெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழா. உலகமெங்கிலும் உள்ள தமிழர்களால் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு ஆண்டவர் நல்ல மழையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய நாட்டிற்கு. வருகின்ற காலங்களிலும்
மென்மேலும் நல்ல மழையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். விவசாயம் செய்வதற்கு தேவையான இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான தருணத்திலே செபிப்போம். மேலும் இந்த பொங்கல் விழா அனைத்து தமிழர்களும் சிறப்பிக்கின்ற ஒரு விழா. இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மகிழ்கின்ற ஒரு விழா. ஆண்டவர் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருமையான காலை நேரத்திலே நம்முடைய ஜெபங்களையும் கொண்டாட்டங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவனே, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருப்பாட்டுறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் விழுமியங்களையும் வார்த்தைகளையும் அவரவர் வாழ்க்கையில் கடைபிடித்து இயேசுவின் சாட்சிகளாக இவ்வுலகில் வலம் வரவும், இறையரசை அறிவிக்கும் பணியில் இணைந்து பயணம் செய்யவும், மாமன்ற செயல்பாடுகள் எவ்வித தயக்கமின்றி தொடர்ந்து செயல்படவும் வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டும் இறைவனே, எம் நாட்டு தலைவர்களை நல்வழிப்படுத்தி மக்களின் நலன்களை பேணவும், நாட்டின் இயற்கை செல்வங்கள் பாதுகாக்கப்படவும், தீவிரவாதம் ஒழிந்து சகிப்புத்தன்மை நிறைந்திடவும், மக்கள் அனைவரும் ஒரே சமூகமாய் சகோதரத்துடன் வாழ வேண்டிய வரமருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் இறைவனே, எம் நாட்டு தலைவர்களை நல்வழிப்படுத்தி மக்களின் நலன்களை பேணவும், நாட்டின் இயற்கை செல்வங்கள் பாதுகாத்திடவும், தீவிரவாதம் ஒழிந்து சகிப்புத்தன்மை நிறைந்திடவும், மக்கள் அனைவரும் ஒரே சமூகமாய் சகோதரத்துடன் வாழ வேண்டிய வரமருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னும் பின்னும் எங்களை சூழ்ந்திருக்கும் எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாட்களில் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்த எம் உழைக்கும் மக்களின்
வாழ்வில் விவசாயம் பெருகவும் அதன் மூலம் ஏழை எளியோர்கள் பொருளாதாரம் கல்வி பெருகிடவும் அவர் தம் பிள்ளைகள் கல்வி செல்வங்கள் நிறைவாக பெற்றிடவும் இயேசுவின் வருகையால் மாற்றங்கள் பெற்றிடவும் இறைவா அருள் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, சாதிக்க துடிக்கும் இளையோர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்களின் ஆற்றலை சக்தியை உணர்ந்து நல்ல குறிக்கோளுடன் தங்கள் எதிர்காலத்தை லட்சிய பாதையில் நடத்திட வரம் தாரும். வாழ்வில் வரும் தடைகளை கடந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டிய சக்தியினை கொடுத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கொடைகள், தொண்டுகள், செயல்பாடுகள் பலவாயினும் இவை யாவும் உமது மாற்றியை வெளிப்படுத்தவே செயல்பட வேண்டும் என்ற உண்மையினை உணர்ந்து அதற்கேற்ப எங்கள் பணிகளையும் கடமைகளையும் செய்யும் வரத்தையும் மனதையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, உலகெங்கும் இருக்கும் இறைவார்த்தை சபை குருக்களுக்காகவும் அருள் சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். குறிப்பாக எம் மங்கள் பணிபுரியும் அனைத்து இறைவார்த்தை சபை குருக்களுக்காகவும் சிறப்பாக எம் பங்கு தந்தைக்காக மன்றாடுகின்றோம். பங்கு தந்தை அவர்களுக்கு நல்ல விகசனம் தந்து வழிநடத்த வேண்டியும் மக்கள் ஆன்மீக வாழ்வில் சிறக்க அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளை ஆசிர்வதிக்க வேண்டியும் அவர் செய்து வரும் நற்செய்தி பணியை ஆசீர்வதித்து மென்மேலும் அவர் பணி சிறக்க இறைவார்த்தை சபை வளர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தை மௌனமாக ஆண்டவருடைய திருப்பாதத்தை சமர்ப்பிப்போம். என்றென்று வாழும் எல்லாமே இறைவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சில திருமணம் வாக்கு கேட்போம். நாங்கள் உங்களிடம் சமர்ப்பித்த இந்த மன்றாட்களுக்கு கனிவாய் சேவை சாய்க்கின்றோம். அவற்றெல்லாம் அருளமாக உங்கள் ஆண்டு ஒன்று நம்ம இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வயலில் விளையும் கோதுமை மணிகள்
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அர்னால்ட் ஜான்சனின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியரும் இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் உமது திருஅவை என்ற புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருந்த பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையா என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்கைப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆமைகளுக்குடையும் நம்புகிறோம். கையளித்தோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைவிட்டு தம் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவு ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பனை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் கொண்டுகிறோம். உன் திருமண ஊழியம் புதிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடிச்சிருக்கிறோம். ஏழு கிறிஸ்துவின் உண்டாடுகள் ரத்தத்தின் பக்குவங்களை தூய் ஆகியார் ஒரு சேர்க்காடு நம்மை தாங்குடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிகரிக்கும் திருவை எதிர்கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநடைகள் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் அறிவுரை செய்தோம். ஆண்டவரே, இன்று எஸ்வெரி சபையினுடைய நிறுவனர் புனித அர்னால்டு ஜான்சனுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த தருணத்திலே ஆண்டவரே, எஸ்வெரி சபையில் உள்ள ஆயர்கள், சபையினுடைய தலைவர், மாநில தலைவர்கள் மற்றும் நம்முடைய இந்த பங்குடைய பங்கு தந்தை திருத்தொண்டர்கள், சகோதரர்கள், இவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். அருள் மருளால் இவர்களை நிரப்பியதும் இவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றி எல்லாவித ஆசீர்வாதத்தார்களை நிரப்புமாறு உண்மை நோக்கி கொண்டாடுகின்றோம். ஏழும் எதிர்ப்புடன் துறைமுகங்கள் சமூக சமூகங்களையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தும் நேர்வதும் திருவடிகள் ஏற்றுக்கொண்டு எங்கள் அனைவருக்கும் வழக்கமாயிருக்கும். கடவுளின் கணித்தாயன புனித மரியா, உன்னுடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வழிகளுக்கு மோதுவா என்று வாங்கிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவான பங்குகளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக நீ பூர்த்தித்து வரவிடாமை கொண்டாடுகின்றோம். மீட்பரிந்தக்கலையாக அர்ப்பிக்கப்பட்டு தேவ வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மாடுவோம். செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல்
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை அமைதியை முடிச்சோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியும் இடத்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இறங்கி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். திருமண ஓலை செங்கல்பட்டு மறைமாவட்டம் ஆதனவர் பங்கு முகலிவாக்கம் குறிஞ்சி தெரு தந்தை கே சைமன், தாய் அல்போன்சா சைமன், அவர்களுடைய மகன் KS சிப்ஜோ டேவிட் இவருக்கும் செங்கல்பட்டு மறைமாவட்டம் ஆதனவர் பங்கு முகலிவாக்கம் லேவண்டர் தெரு தந்தை வின்சென்ட் ஜெயராஜ், தாய் சகாய கிருஷ்ணமேரி இவருடைய மகள் மேரி சிமோனா இவருக்கும் திருமணம் செய்த நிச்சயப்பட்டு இது 3வது வலை. செங்கல்பட்டு மறைமாவட்டம் ஆதனவர் பங்கு கருகம்பாக்கம் தந்தை சமுத்திரபாண்டியன், தாய் சாந்தி இவர்களுடைய மகன் சுந்தர பாண்டியனுக்கும் செங்கல்பட்டு மறைமாவட்டம் தோமையார்மலை பங்கு தோமையார்மலையில் தோமையார்மலை தந்தை பன்னீர்செல்வம், தாய் பரிமளா தேவி இவர்களுடைய மகள் பிரியமா இவருக்கும் திருமணம் செய்த நிச்சயிக்கப்பட்டு இது 2 மற்றும் 3வது வழியாகும். இந்த திருமணங்களில் வாசிக்கப்பட்ட திருமணங்களில் ஏதாவது விக்கிரம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களாக விடுகிறார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அர்னால்டு ஜான்சனின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்பட சிறப்புணவும் எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உடைய இறையவில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை ஓம் திருமுன் கொண்டு வந்து நலத்தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைவர்களின் ஆற்றலால் இன்னும் மிகுதியான நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவை காட்டுங்கள்.